இமயத்தில் ஒருவன் வில்லை பொறித்தான். அவனுடைய நாட்டை நீ படுத்தும் பாடு இருக்கிறதே ஐயோ அப்படின்னு அந்த புலவர் சொல்றாங்க. இமயத்தில் வில்லை பொறித்தவர், வஞ்சியை ஆண்டவர், பொருணை நதியின் கரையில் அரசை ஆண்டவர். இதெல்லாம் யாரு? கிள்ளிவளவனுடைய சமகாலத்தில். இந்த பாடல்களிலிருந்து நம்மால் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். சேரன் செங்குட்டுவனை வெளியிலிருந்து எந்த ஒரு மன்னனும் வந்து அழிக்கவில்லை. வழக்கம் போல இங்கிருந்த சோழ மன்னன் கிள்ளிவளவன் தான் தோற்கடித்திருக்கிறார். தோற்கடித்தாரா, இல்லை சிறை மட்டும் வைத்தாரா, இல்லை கொன்றே விட்டாரா, இதெல்லாம் நம் இலக்கியத்தில் கூறவில்லை. ஆனால் வஞ்சியை வென்று விட்டார் என்ற குறிப்பு மட்டும் இருக்கிறது. சேரன் செங்குட்டுவனுக்கு ஏன் இந்த விளைவு நடந்தது? கிள்ளிவளவன் ஏன் தன் சொந்த உறவு